இந்த படத்தில் 5 பாடல்கள் இருக்கின்றன. நான் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன் இந்த படத்தில். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், திரு ரஹ்மான் அவர்களுக்கு எழுதுறதுன்னா அது ஒரு தனி அனுபவம் தான். உண்மையிலேயே அது தனி அனுபவம். அவருக்கு எழுதும்போது எல்லாருக்கும் எழுதுகிற மாதிரி எழுத முடியாது, ஏன்னா புரியாது. அவர் என்ன கேட்குறாங்கன்றது இல்லை, அவர் மெட்டு கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்கறது வந்து புரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, அதையே தனியாக எடுத்து வச்சு என்ன சொல்லியிருக்காரு, என்ன பாடியிருக்காரு, எங்கே பாட்டு வரும், எங்கே இசை வரப்போகுது, என்ன நம்ம எழுதணுங்கிறது தெரியாது. அதுவே ஒரு அனுபவமாக இருக்கும். அதை வைத்து கொண்டு பல மணி நேரம் பல நாட்கள் போராடி தான் எழுத முடியும். ஆனால் எழுதி முடித்தப்புறம் சொன்ன மாதிரி அதனுடைய விளைவு ரொம்ப நல்லா இருக்கும். பாடல் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்றைக்கும் லைப்ரரியில் இருக்கும். அதான் அவரோட ஸ்டைல். அந்த மாதிரி அதுக்கான பின்னால் நாங்கள் உழைக்கிறது. இப்போ எனக்கே எழுதும்போது பாடல் வரிகள் எழுதுறதுக்கே எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இசைக்கோர்ப்புக்கு அவர் கொடுப்பார் இல்லையா, வேறு வேறு இப்போ அந்த வாசிக்கிறவங்களுக்கு, இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்களுக்கு அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். எப்படி தான் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன பார்த்து நீங்கள் எப்படி தான் எழுதுறீங்களோ அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எப்படிக்கு இதெல்லாம் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் ஏற்கனவே வெளியாகிடுச்சு. இந்த 2 பாடல்களுமே திரு விக்ரம் அவர்களுக்காக எழுதினது. அவருக்கு எழுதுறதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியானது. ஏன்னா நம்ம எழுத போகிற பாடலுக்கு அவங்க தான் வாயாசிக்க போகிறாங்க. அப்போ இந்த நடிகர் இப்படி பாடினால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து எழுதுறதும் ஒரு நல்ல அனுபவம் தான். அந்த விதத்துலையும் அந்த 2 பாடல்களுமே சிறப்பாக இருக்கும். ஒரு பாடல் ஏற்கனவே வெளியில் வந்துருச்சு, அது திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களே பாடியிருந்தாங்க. நீ இங்கே இல்லை என்றால் நான் இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு. இன்னொரு பாடல், அந்த பாடலுடைய வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். தரங்கிணி என்கிற ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. நான் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆண்டு பூரா ஒலிக்க போகிற ஒரு பாடல் அது. தரங்கிணின்னு ஒரு புது வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய காட்சியை நான் பார்த்தேன். திரு விக்ரம் அவர்கள் நடித்து வந்த அந்த காட்சியை பார்க்குறேன், அவ்வளோ குதூகலமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு அனுபவம். பாடல் எழுதுறது, அதுக்கு இசை அவர் அமைக்கிறத பார்க்குறது. இந்த பாடின பாடகர் தமிழ் தெரியாத ஒரு பாடகர். அவரோட ஒரு 2 இரவுகள் முழுக்க இருந்து அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்து, நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் அது தமிழ் தெரியாத ஒருத்தர் பாடினதா அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக தமிழ் மாதிரியே பாட வச்சோம். அப்புறம் அதை பார்த்தா, இவர் நடித்ததை பார்த்தா இவரே பாடியிருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பாடின மாதிரியே இருக்குது படத்தில் அது இது கேட்குறதுக்கு. அப்புறம் அஜய் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அஜய் மாதிரி ஒரு முழுமைவாதியை நான் பார்த்ததே கிடையாது. நான் தான் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருன்னா அது வந்து அஜய் தான். அவருடைய முதல் 2 படங்களில் வந்து எழுத வேணும்னு விரும்பியும் எழுத முடியாமல் போச்சு. ஆனால் இந்த படத்தில் இங்கே எப்படி இருந்தாலும் நம்ம சேர்ந்து வேலை செய்யணும்னு காத்திருந்து நாங்கள் பல மணி நேரங்களை நாங்கள் பதிவு கூடத்தில் ஒன்றா கழிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான அந்த பலனை எல்லாமே இந்த பாடலை நீங்கள் பார்க்க போகிறீங்க.